ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ரொம்ப லாங் டைம் ஆகிட்டு வீடியோ போட்டு நாங்கள் வெக்கேஷன் போயிருந்ததுனால கண்டினியூஸாக என்னால் வீடியோ போட முடியல. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னா ஏர்போர்ட்டில் தான் இருக்கோம். ஸோ சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருக்கோம். ஒரு 10:30க்கெலாம் வந்துட்டு ஏர்போர்ட் ரீச் ஆயாச்சு. இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு ஒரு 12:30க்கு நாங்கள் வந்துட்டு உள்ள கேட்டுக்கு உள்ளே என்ட்ரு ஆகிட்ருக்கோம். ஸோ எங்களுக்கு வந்துட்டு கேட் 7 கொடுத்துருந்தாங்க. ரொம்ப கடைசி. அதனால் வந்துட்டு போகிற வழியெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நாங்கள் போயிட்டுருந்தோம். போகிற வழியில் வந்துட்டு இந்த வால் பெயிண்டிங்கை நாங்கள் பார்த்துட்ருந்தோம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் அப்படியே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அப்படியே போகிற வழியெலாம் சுற்றி பார்த்துட்டு கேட்டுக்கு நாங்கள் 1:00 கிட்டே வந்துட்டோம். இன்னும் 1 hour டைம் இருக்கிறதுனால நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். பாப்பா ரைட்டிங் ட்ராயிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் 2:00 கிட்டே நாங்கள் கேட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஃப்ளைட் ஏறிட்டோம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஃபஸ்ட் டைம் பாப்பாவோட நான் ட்ராவல் பண்ணுறேன். அவளுக்கு இது ஃபஸ்ட் டைம் ட்ரிப்பு. ஸோ 2 பேருமே செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்கும். எங்களுக்கு போர்டிங்லேயே நாங்கள் விண்டோ சீட் கேட்டதுனால விண்டோ சீட் ஆஃபர் பண்ணிட்டாங்க. ஒரு 3 சீட்ஸில் சென்டர் சீட் எனக்கு, பாப்பாவுக்கு விண்டோ சீட், பக்கத்தில் ஒரு ஜென் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஏர் ஹோஸ்டஸ்ட்டை கேட்டுட்டு ஃப்ளைட்டில் சீட்ஸ் ஃப்ரீயாக இருந்ததுனால அவங்க பேக் சைடு போயிட்டாங்க. ஸோ 3 சீட்டுமே எங்களுக்கு தான். ரொம்ப ஜாலியாக, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தோம். ஒரு 2:40க்கெலாம் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிட்டு ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்கிறோம். இது எங்களோட 10 years ட்ரீம் ஃபைனலி நாங்கள் அச்சீவ் பண்ணிட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது பாப்பாவோட ஃபஸ்ட்டு ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்பவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. என்னை விட அவளுக்கு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. தூங்கவே இல்லை அவள். கீழே பார்த்தியா? ஸ்லாண்டிங்க தெரியுதா? இல்லை, ஸ்லாண்டிங்க மேலே ஸ்லாண்ட் இப்போ ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி ஸ்டேபிள் ஆகிட்டு நாங்கள் ரீச் ஆகிற டைம் எப்போ அப்படின்னு நாங்கள் மேப்பில் பார்த்துட்ருந்தோம். நாங்கள் இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா என்னோடய ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுற கண்ட்ரிக்கு தான் போகிறோம். ஜூம் பண்ணி காமிக்கிறேன். எங்கே போகிறேன்னா சென்னை டு குவைத் சிட்டி. குவைத் சிட்டி போகிறதுக்கு இவ்வளோ எக்ஸைட்டா அப்படின்னா, ஆமாம், மே மாதம் குவைத் சிட்டி போனாலும் எக்ஸைட்மெண்ட் தான். எனக்கு ஹஸ்பண்ட் பார்க்க போகிறோன்னு ஒரு ஹாப்பினஸ், அவளுக்கு அப்பாவை பார்க்க போகிறோன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட். இதுதான் எங்களோட ஹாப்பினஸ்க்கு முக்கிய காரணம். ஒரு 4 o'clock இருக்கும். 4 o'clock ஃபுட் ப்ரொவைட் பண்ணாங்க. ஃபுட்டில் வெஜ் நான்வெஜ் 2 இருந்துச்சு. நம்ம எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் நான்வெஜ் சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபுட்டில் என்ன இருந்துச்சுன்னா சிக்கன் ரைஸ், அதுக்கப்புறம் ஒரு சாலட், அப்புறம் டெசர்ட், பன், பட்டர், சீஸ், அப்புறம் இட்டாலியன் சீசனிங் கொடுத்துருந்தாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஃப்ளைட்டில் கொடுக்குற ஃபுட் பிடிக்குமா என்னன்னு தெரியல, நீங்கள் வீட்லேயே நல்லா சாப்பிட்டுட்டு வந்துடுங்கன்னு சொன்னாங்க. ஒரு 9 o'clockலாம் நாங்கள் சாப்பிட்டதுனால 4 o'clock திருப்பியும் எங்களுக்கு செகண்ட் பசி எடுக்க ஆரம்பிச்சிட்டு, ஸோ நாங்கள் சாப்பிட தான் போகிறோம். ஃபுட்டு நல்லா மைல்டாக தான் இருந்துச்சு. ரொம்ப ஸ்பைஸியாக இல்லை. ஓகேன்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. இது ஸ்வீட். நம்ம ஊரில் பாயசம் மாதிரி சாப்பிட்றேன். என்ன அவங்க ப்ரொவைட் பண்ண ஃபுட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த டெசர்ட் தான். நல்ல டேஸ்டியாக க்ரீமியாக இருந்துச்சு. கார்ன்ஃப்ளவர் கோகனட் மில்க் வச்சு பண்ணியிருந்துருப்பாங்க போல். சூப்பராக இருந்துச்சு.
இப்போ வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சு எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. லைட்டெல்லாம் எல்லோரும் ஆஃப் பண்ணிட்டு படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து ரீச் ஆகிற டைம் வந்து இன்னும் ஒரு 4 hours இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்துட்டு 3 seats இருக்கிறதுனால நல்லா கால் நீட்டி நானும் பாப்பாவும் வந்துட்டு படுத்துட்டோம். மார்னிங் ஆகிட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சாச்சு. ஒரு 5 o'clock இருக்கும். 5 o'clock கிட்ட நாங்கள் வந்துட்டு குவைத் சிட்டி ரீச் ஆகிட்டோம். ஆனால் லேண்டிங் ஆகவே இல்லை. நாங்கள் கடலுக்கு மேலே ஒரு 1/2 hour வந்துட்டு சுற்றிட்டு தான் இருந்தோம். ஏன்னா வந்து குட்டியான ஏர்போர்ட்னால அது கடலுக்கு மேலே சுற்றி வந்து திருப்பி வந்து கீழே லேண்டிங் ஆகுமா. ஸோ 1/2 hour வந்துட்டு சீக்கு மேலே தான் நாங்கள் வந்து சுற்றிட்டு இருந்தோம். இந்த சீக்கு மேலே சுற்றுறது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வியூஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் 5:30க்கு வந்து இவ்வளோ வெயில் அடிக்கிறது வந்து ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். 5:30க்கெலாம் நம்ம ஊரில் லைட்டாக தான் வெளிச்சம் வந்திருக்கும். இங்கே வந்து நம்ம ஊர் டைம் மாதிரி 8 o'clock வெயில் அடிக்குது. அவ்வளோதான், ரன்வே பார்த்தாச்சு. நாங்கள் வந்துட்டு லேண்ட் ஆக போகிறோம். ஃபைனலாக வந்து குவைத்தில் லேண்ட் ஆயாச்சு. நம்ம ஒரு டைம் மாதிரி நம்ம ஒரு டைமில் வந்துட்டு 8 o'clock, இங்கே 5:30 நினைக்கிறேன். 5:30க்கெலாம் நாங்கள் வந்துட்டு லேண்ட் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா ஒரு ட்ராலி ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தோம், ஒரு ட்ராலி ஃபுல்லாக ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிருந்தோம். நானும் பாப்பாவும் தனியாக வந்திருந்ததுனால ட்ராலியை நான் தான் தள்ளிட்டு வரணும். அங்குள்ள போட்டர்ஸ்லாம் வந்துட்டு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. வெளியே வந்து ஹஸ்பண்ட் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வந்து கேபில் கிளம்பியாச்சு. ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு வந்துட்டாங்களா அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா ஆஃபீஸில் லீவ் போட்டுட்டு தான் எங்களை வந்து பிக்கப் பண்ண வந்திருக்காங்க. குவைத் சிட்டி வந்து ஃபுல்லாக டெசர்ட்டாக இருக்கும்னு நான் நினச்சேன். ஆனால் செம்ம க்ரீனரியாக அவங்க வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அங்கங்கே வந்துட்டு நல்லா செடியெலாம் வளர்த்துட்டு கிராஸு சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அவங்களே வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது. நீட்டாக வந்து சிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. நான் வந்து இப்படி இருக்குன்னு நினச்சே பார்க்கவே இல்லை. இப்போ வந்து நாங்கள் ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு வந்தாச்சு. ஸோ அதில் உள்ள அப்பார்ட்மெண்ட்ஸ் அண்ட் பில்டிங்ஸ்லாம் ஹவுசஸ் ஓன் ஹவுசஸ்லாம் நான் உங்களுக்கு வந்துட்டு கவர் பண்ணுறேன். இங்கே உள்ள பில்டிங்ஸோட கலர்ஸ் எல்லாமே வந்து டார்க் கலர்ஸே மோஸ்ட்லி இல்லை, எல்லாமே லைட் கலர்ஸாக இருந்துச்சு. அப்படியே நாங்கள் வீட்டுக்கும் வந்தாச்சு. ஸோ எனக்கு பிடிச்ச ஃபேவரட்டான அரேபியன் ஸ்வீட்டோட ஹஸ்பண்ட் வந்து வெல்கம் பண்ணியிருக்காங்க. இந்த பக்லவா ஸ்வீட்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணியாச்சு எங்களோட குயிக் ஜர்னியை. மார்னிங் ரொம்ப டயர்டாக இருந்ததுனால வெளியவே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு நாங்கள் ரெஸ்ட் எடுத்தோம். ஈவினிங் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்களுக்காக வெல்கம் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து சாக்லேட் ஸ்னிக்கர்ஸ் கேக். ரொம்ப சாக்லேட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப திகட்டாமல் சூப்பராக இருந்துச்சு. மூசிக்கு வேணுமா? மூசிக்கு நீங்களே ஆட் பண்ணுமா? நாங்களே ஆட் பண்ணுவோம். ஓகே கன்யா வெல்கம் வெல்கம். थैंक यू சொல்லு. थैंक यू ரஞ்சி அங்கிள். இப்போ எத்தனை வயசு உண்டு? 8 ஆகும். 8 நடக்குது. 8 வருஷமா காத்துட்டு இருந்தேன். 8 வருஷமா. வெல்கம் பேபி வெல்கம். அவ்வளோதான், குவைத்தில் வந்து சூப்பராக வெல்கம் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு டே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. இந்த ஜேர்னி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிட்டே இருக்க மணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் ஷாயாஸ் ஃபுட் அண்ட் ஆர்ட்.